மக்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு வைங்களேன், நம்ம தம்பியோட பைக்கில் திருச்செந்தூருக்கு போயிட்டுருக்கோம். என்னடா இவன் திருச்செந்தூருக்கு போகிறான்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒன்றும் இல்லை, திருச்செந்தூர்லேருந்து மதுரைக்கு போயிட்டுருக்கேன். ஏன்டா மதுரைக்கு போகிறேன்னு கேட்டேன்னு வைங்களேன், பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தால் 210 ரூபா, அதுவும் நம்ம ஏசி பஸ்ஸு. சரி பரவாயில்ல, ஏறி உட்காந்தாச்சு. அங்கே போனேன், நேராக மதுரையில் இறக்கி விட்டான். மதுரையில் இறக்கி விட்டனே, பையா இங்கே வா அங்கே வான்றான். என்னன்னு கேட்டால், தம்பி இங்கே வாப்பா சாப்பிட வாண்டாங்க. சரி போய் சாப்பிடுவோன்னு பார்த்தோன்னு வைங்களேன், பிரியாணி நல்லா சம்பாரிச்சில் கொடுத்தாங்க. அதுவும் நம்ம ஸ்டைலில் எல்லாத்துலேயும் ஒரு பிடி போட்டு வச்சு பிடிச்சி சாப்பிட்டுன்னு வைங்களேன், பிரியாணி டேஸ்ட் தான். ஆனால் என்ன, பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு கொடுத்தானுங்க பாரு, எனக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்டா சென்னையில் எஸ்எஸ் ஹைட்ராபாத்தே 180 அப்படி தான்டா வருது, நீங்கள் என்னடா என்கிட்ட 250 வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோடு அந்த பிரியாணி தின்ட்டே இருந்தேன். அதில் வேறு நம்ம வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோமா, எல்லாம் நம்மளே பார்த்துட்டு இருக்கானுங்க. பார்க்க வேறு வடக்கன் மாதிரி இருக்கானா, என்ன பண்ணேன். சரி அங்கேருந்து நேராக ஃபஸ்ட்டு மாட்டுத்தாவணி மதுரைக்கு அங்கே மாறி அங்கேருந்து நேராக தேனி பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. தேனி பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் மூஞ்சிலே ஒரு செம்ம சந்தோஷம். வேறு என்ன, வீரபாண்டி திருவிழாண்ணா, அதுவும் நம்ம சித்தி வீட்டில் சொல்லவே வேண்டாம், அப்படி ஜாலியாக போகும் மக்களே. பாய் பாய் பாய், பார்க்கலாம்.